கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காணொளி மூலமாக இந்த தொழுகையிலே பங்கு கொள்கின்ற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். நாம் இணைந்து ஆண்டவரை தொழுவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஜெபம் செய்வோம். தூய்மை நிறைந்தவரும் எங்கள் அனைவரையும் ஆள்கொண்டு வழிநடத்துவருமாக இருக்கின்ற அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய இறை பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் எங்களது திருச்சபையின் அனைத்து குடும்பத்தின் அன்பு மக்களையும் பராமரித்து பாதுகாத்து அவரவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட பணிவிடைகளை சிறப்பாக செய்யவும் அவர்களுடைய பயணத்திலே உடனிருந்து வழிநடத்தப்படவும் ஆண்ட உதவி செய்தீர். நன்றி சொல்கின்றோம். இந்த தூய நாளிலும் இந்த காணொளி மூலமாக உம்மை நாங்கள் தேடவும் கண்டுகொள்ளவும் ஆராதிக்கவும் நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த தொழுகையினூடாக நாங்கள் பயன்படுத்துகின்ற பாடல்கள், படிக்கின்ற வேத வசனங்கள், ஜபங்கள், விண்ணப்பங்கள், உம்முடைய இறை வார்த்தைகள் மூலமாக கேட்கின்ற அருள் செய்தி, இவைகளை எங்களுக்கு ஆசமாக்கி தாரும். இந்த தூய ஆராதனையிலே பங்கு கொள்கின்ற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இறையன்பர் இயேசுவின் பாதம் பணிகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமீன். தொழுகைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ பாமாலை புஸ்தகத்தில் 18வது ஞான பாடல், பழைய பதிப்பில் 99வது ஞான பாடல், ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமாம், தேவகுமாரன் நீர் யாவையும் படைத்தீர்.
முறையாக படிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறைக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறைக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும், அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்கினியவர்களே, நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரின் சத்தத்தை அறிந்து கொள்வதற்கும் தூய ஆவியானவர் மிகுந்த பலத்தோடு நம் அனைவருடைய உள்ளங்களையும் ஆள்கொள்ளும் வண்ணமாக இறை பாதத்திலே அமர்ந்திருந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை சுகத்தோடு பலனோடு பாதுகாத்தார், பராமரித்தார். நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்பங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகள் குடும்பத்தாருக்கு சமாதானத்தை அருளக்கூடியதாக அமையவும், அவர்கள் இறைவனிலே தூயாவியின் ஆற்றல் மூலமாக பலன் கொள்ளவும், ஆண்டவர் ஆறுதலை தேர்தலை வழங்கவும் இந்த நேரத்திலே ஆண்டவரோடு கூட நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்ற நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் மேன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். இறை பாதத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய தீய செயல்பாடுகள், பாவ பழக்கங்கள், எந்தெந்த இடத்திலெல்லாம் நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டுடைய சமூகத்திலே எப்போதெல்லாம் அறிக்கையிடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் தருகின்ற மன அமைதியை
இந்த நாட்களிலே தூயாவியின் மூலமாக நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தாழ்த்துவோம். ஆயக்காரன் ஆண்டோடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நிற்க துணியாமல் தூரத்திலே நின்று கொண்டு, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, நான் பாவியான தன்மையிலே இருக்கின்றேன். என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுகின்றேன், என்னுடைய குற்றங்களை நான் அறிக்கையிடுகின்றேன் என்று சொல்லி ஒரு சகேயு தன்னை தாழ்த்தினது போன்று இந்த நாட்களிலே தூயாவியின் ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆண்டே பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர், நம்முடைய துர்குணங்களை மாற்றுகின்ற ஆண்டவர், நமக்கு தீமையான நிலையிலிருந்து தூய்மைய தன்மைகளை தந்து நம்மை ஆதரிக்கக்கூடிய இறைவனிடத்திலே ஒப்பரவாகும் வண்ணமாக நம்மை ஆண்டே கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கவியரசர் தாவீது இப்படியாக இறைவனிடத்திலே தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கின்றார். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நாமும் இறை நம்பிக்கையோடு ஆழ்ந்த விசுவாசத்தோடு தூய ஆவியானிடத்திலே நம்மையும் ஒப்படைப்போமா? அப்படி ஆண்டே சமூகத்திலே நம் அனைவரையும் அர்ப்பணித்திருக்கின்ற நமக்கு சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் நம் அனைவருடைய பாவ குறைவுகளை மன்னித்து அவர் நம்மை சுத்தமாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதியின் பாதைக்கு நேராக வழிநடத்துவதற்கு நமக்கு உதவி செய்வாராக. பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே தரப்போகின்ற ஆசீர்வாதங்களுக்காக, தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே,
உம்முடைய பராமரிப்பின்படி நீர் எங்களை பாதுகாக்கின்றீர், எங்களை வழி நடத்துகின்றீர். அகில உலகவுமே கதறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை ஊட்டுவேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு வாழ்வு தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே தந்திருக்கின்ற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெற்றோர், முதியோர் அனைவரையும் ஆண்டவர் உம்முடைய பராமரிப்பின் கீழே வைத்து பராமரிக்கின்றீர். நன்றி சொல்லுகின்றோம். குறிப்பாக ஒரு விசை கூட எங்களுடைய திருச்சபைக்காக உம்மிடத்திலே வேண்டல் செய்கின்றோம். ஆண்டவரே, பல வாரங்களாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிப்பதற்கு இருக்கின்ற தடைகளை நீர் எங்களுக்கு மாற்றித்தாரும். நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டிய காலங்களை எங்களுக்கு சீக்கிரமாக திறந்து தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். ஆண்டவருடைய கிருபை எங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி வேண்டுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே நீர் அனுமதித்திருக்கின்ற இந்த கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய வைரஸானது எங்கள் ஒருவரையும் தாக்காதபடி எங்களுடைய குடும்பங்களுக்கு ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்தினால் முத்திரையிட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். எங்களுடைய குடும்பங்களை ஆதரியும், எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை தந்திருக்கின்ற கை குழந்தைகள், சிறுவர் சிறுமிகள், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய செட்டின் கீழே அரவணைத்துக் கொள்வீராக. கோழி தனது குழந்தைகளை சிறகினிலே அரவணைத்து பாதுகாப்பது போன்று அப்படிய சிறகினிலே எங்கள் பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இருபால் வாலிபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வாலிபர் நாட்களிலே ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழவும் எல்லா வாலிபர்களும் ஆண்டவரே எங்களுடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தோ. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை தாரும். நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி தடையாக இருக்கின்ற தடை கற்களை சீக்கிரமாக நீர் மாற்றுவீராக. உம்முடைய தூய ஆவியின் ஆற்றல் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு வேண்டிய தடைகள் மாறட்டும். எங்களுடைய மக்களுக்கு வேண்டிய நன்மைகள் உம்முடைய பாதத்திலிருந்து, உம்முடைய சமூகத்திலிருந்து கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் தந்திருக்கின்ற பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதியும். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளை ஆசீர்வதியும். கூலி வேலை செய்கின்றவர்கள், விவசாய வேலை செய்கின்றவர்கள், முந்திரி தொழிற்சாலை பணியாற்றுகின்றவர்கள், ஆபத்தான பணிகளை செய்கின்றவர்கள், பட்சி பறவைகள், மிருக ஜீவங்களை வளர்க்கின்ற மக்கள் அனைவரோடும் உம்முடைய கிருபை நிறைந்த ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவீராக. அன்பு நிறைந்த ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்ளட்டும். வேலை வாய்ப்பில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தம்முடைய மக்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, ஏற்ற நேரங்களிலே வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. கட்டட பணிகளை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய வேலைகளை கொடுத்து, அவருடைய பணிவிடைகளை பாதுகாவலை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நோக்கி மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, வியாபாரங்களை செய்கின்றவர்கள், தொழில் ஸ்தாபனங்களை வைத்து அதன் மூலமாக கடமைகளை நிறைவேற்றுகின்றவர்கள், வாகனங்கள் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கின்ற மக்கள், இன்னும் பல்வேறுபட்ட நிலைகளிலே ஆண்டவர் தொழிலை செய்கின்ற வியாபாரங்களை செய்கின்ற மக்கள் ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டு தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே, அரசு பணியிலும் தனியார் பணியிலும் எங்களுடைய மக்கள் பணிவிடை செய்கின்றார்கள். குறிப்பாக கல்வித்துறையிலே பணியாற்றுகின்றவர்கள்,
தொழில்நுட்பத்துறையிலே பணி செய்கின்றவர்கள், இராணுவத்துறையிலே பணியாற்றுகின்றவர்கள், எல்லையோர பாதுகாப்பில் ஈடுபடுகின்ற மக்கள், காவல்துறையிலே பணியாற்றுகின்றவர்கள், டிரான்ஸ்போர்ட்டிலே பணி செய்கின்றவர்கள், மருத்துவத்துறையிலே பணி செய்கின்றவர்கள், தொழில்நுட்பத்துறையிலே பணியாற்றுகின்றவர்கள், இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டு தொடர்ந்து பயன்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே குடும்பத்தின் தலைவர்கள், பிள்ளைகள் குடும்பமாகவும் தனியாகவும் அயல் நாடுகளிலும் தூர இடங்களிலும் பிற தேசங்களிலும் ஆண்டவரே தங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே கடவுளுடைய தெய்வீக இறை பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்கட்டும், பாதுகாத்து கொள்ளும். அவர் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் வேலையடைத்துக் கொள்வீராக. எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவர் பராமரித்துக் கொள்ளும். எங்கள் தந்திருக்கின்ற வயது முதிர்ந்த பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். வயது முதிர்ந்த நிலைமையிலே தள்ளாடுகின்ற நேரங்களிலே கடவுளுடைய கிருபை கூட இருக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையை சார்ந்து மருத்துவத்துறையிலே பணி செய்கின்றவர்கள், துப்புரவு பணிகளை செய்கின்ற மக்கள், இன்னும் ஆண்டவரே காவல்துறையிலே பணியாற்றுகின்ற மக்கள் சமூகத்தை காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிவிடைகளிலும் இந்த நாட்களிலே விசேஷமாக அவர்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சாயங்கால வேளையில் எங்களுடைய திருச்சபையின் அங்கமாக காணப்படுகின்ற அன்பான தாயார் அவர்கள் உம்முடைய அழைப்பை பெற்றிருக்கின்றார்கள். சுவாமி, துயரத்தோடு ஆண்டவரே வாழ்ந்து வருகின்ற அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுத்து இன்னும் அவர்கள் உம்முடைய இறை சாயலிலே கட்டி எழுப்பப்படுவதற்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். வியாதிகளோடு இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய பலவீனங்களை மாற்றும், நல்ல சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள், வறுமையிலே வாடுகிற மக்கள், கடன் பாரங்களில் அமர்த்தப்படுகிற மக்கள், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபை நடத்தும்படியாக தந்திருக்கின்ற சபைக்குழு, எங்களுடைய கிளை சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள், ஆண்டவரே தந்திருக்கின்ற எல்லா கிளை சங்கங்கள், ஊழியங்கள், திருப்பணிகள் எல்லாவற்றையும் நாங்கள் தவறாமல் ஆண்டவரே உமக்கு பயந்து நாங்கள் செய்வதற்கு வருகிற நாட்களிலே எங்கள் மக்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும். திருச்சபையிலே பணிவிடை செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பணிவிடை சிறப்பாக நடைபெறுவதற்கு இதற்கு பின்னாக நின்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தை ஆளுகிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசம், எங்களுடைய தமிழ்நாடு, எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம், ஆண்டவரே எல்லா மாவட்டங்களிலும் காணப்படுகின்ற பலவீனங்களை மாற்றுவீராக. எங்களுடைய 5 கண்டங்களுக்காக ஜெபிக்கின்றோம். 5 கண்டங்களிலும் ஆண்டவரே காணப்படுகின்ற பலவீனங்களை மாற்றும். குறிப்பாக அதை தொடர்ந்து பின்னாக ஆண்டவரே எங்களுடைய உலகம் அழிவை நோக்கி கடந்து வரும்படியாக வந்திருக்கின்ற வெட்டுக்கிளிகள் மாற ஆண்டு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளே பராமரிப்புகளை எங்களை வைத்துக் கொள்வீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இறை என்பர் இயேசுவின் பாதம் பணிகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய முதலாம் திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு
கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்றென்றும் அவாந்திரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்வார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பவேளை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்குரிய 2ஆம் திருமறை பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரை. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தோமியரும் யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பவைகளே. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை. யோவான்
20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதை. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய தூய்மையான இந்த நாளிலே திருவார்த்தையின் வழியாக உம்மை கண்டுகொள்ள உம்முடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும். தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே செயல்படுவீராக. இந்த நாளில் நாங்கள் கேட்கின்ற இறை வார்த்தைகள் வழியாக எங்களோடு கூட பேசும். எங்களுடைய இறை மக்கள் அனைவரும் இறை வார்த்தைகள் மூலமாக தங்களை அர்ப்பணித்து வாழவும், தூய ஆவியின் ஆற்றலை புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். பேசுகின்ற அடியனோடும் உம்முடைய இறை பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கனுடைய புத்தகம் 36வது அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கின்றேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளுடைய தலையங்கம் வாரும் தூய ஆவியரே முழு படைப்பையும் மாற்றுருவாக்கம் செய்யும் என்ற தலைப்பை முன்வைத்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாளாக இன்றைக்கு அகிலம் முழுவதும் நம்முடைய திருச்சபைகளும் கொண்டாடுகின்றது. குறிப்பாக இந்த நாளின் செய்திக்கு முன்பதாக ஒரு சிறு அடையாளத்தை சொல்லி செய்திக்கு நேராக
கடந்து செல்ல ஆசிக்கின்றேன். சிட்டுக்குருவி ஒன்று மரத்தின் உச்சியிலே முட்டையிட்டு அடை காத்து கொண்டிருந்தது. இதனை உணர்ந்து கொண்ட கட்டுவிரியன் பாம்பு அந்த முட்டைகளை சாப்பிடுவதற்காக மரத்தின் மீது ஏறி வந்து கொண்டிருந்தது. இதை கண்ணுற்று பார்த்து கொண்டிருந்த பல சிட்டுக்குருவிகள் மிக அதிகமாக தங்களுடைய குரலை எழுப்பின. ஆனால் அந்த சிட்டுக்குருவிகளிலே ஒன்று விரைவாக தரையை நோக்கி வந்து ஒரு பாம்பு விரட்டுகின்ற பச்சிலை ஒன்றை எடுத்துக்கொண்டு குருவியின் கூட்டினுடைய முகத்வாரத்திலே கொண்டு வைத்துவிட்டு அது சென்று அமைதியில் ஆகிவிட்டன. மேலே தாவிக்கொண்டிருந்த இந்த பாம்பு குருவி கூட்டினுடைய அருகாமையில் வந்து இந்த இலையின் வாசனை பிடிக்காமல் அப்படியே கீழே இறங்கி கொண்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, இதற்கு மேலான வாசனை பொருந்தியதுதான் இந்த பரிசுத்த தூய ஆவியானவர். இயேசுநாதர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர் ஒரு தேற்றவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன் என்று சொல்லி திட்டவட்டமாக தூதர்களுக்கு கட்டளை இட்டார். அதை போன்று இந்த தூய ஆவியானுடைய ஆற்றல், அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிக மிக உயர்வாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் தீர்க்கர் வழியாக முழு படைப்பிற்கும் சொல்லுகிற உண்மையான தன்மை என்னவென்று சொல்லுகின்றார், உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன். அன்புக்குரியவர்களே, தீர்க்கருடைய காலங்களிலே ஆண்டவர் பல மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியானவருடைய இறை பிரசனத்தை கொடுத்து ஆவியானவர் மூலமாக தீர்க்கர்கள் செயல்பட்டதை திருமறை சுட்டி காட்டுகின்றது. புதிய ஆதாமாக வெளிப்பட்ட கிறிஸ்துவும் முழு படைப்பிற்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான பாடத்தை யோவான் நற்செய்தியாளர் அழகாக குறிப்பிடுகின்றார். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கின்ற வேளையிலே அங்கே சொல்லுகின்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றார். இயேசுவின் மரணத்தோடு எல்லாம் முடிந்தது என்றிருந்த நிலையில் உயிர்த்தெழுதல் மனுமக்களுக்கும் சீடத்துவ கூட்டத்திற்கும் நம்பிக்கை கொடுத்தது. ஆனால் சிலுவை மரண பயம் சீலை விட்டு அகலவில்லை. 40 நாட்கள் விசுவாச பாதையிலே திடப்படுத்துகின்றார் சீடர்களை. எருசலேமை விட்டு நீங்காமல் அவர் இருந்து சீடர்களை தேற்றுகின்றார். ஒரு தாய் பறவை தன் முட்டைகளை ஒன்று சேர்த்து அடை காப்பது போல இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் அனைவரையும் ஒன்று சேர்த்து விண்ணேற்றமடைந்த 10ஆம் நாள், அதாவது உயிர்ப்புக்கு பின்வரும் 50வது நாள் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாளிலே இவ்வுலகில் தூய ஆவியர் வந்து இறங்கி திருச்சபையை இம்மண்ணிலே பிறப்பதற்கு அவர் வழி நடத்துகின்றார் அல்லது ஆயத்தப்படுத்துகின்றார். மரணத்தின் விளிம்பில் வாழ்வு பிறந்தது. கிறிஸ்துவுடைய மரணத்தின் விளிம்பில் வாழ்வு பிறந்தது. சிலுவையின் நிழலில் சிறகுகள் முளைத்தன. இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் சிந்தனை பொருளாக அமைவது, வாரும் தூய ஆவியரே, முழு படைப்பையும் முழு உலகத்தையும் மாற்றுருவாக்கம் செய்யும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் சிந்தனை செய்வது மிக
அவசியமாக இருக்கின்றது. முதலாவதாக பார்க்கின்ற வேளையிலே தூய ஆவியானுடைய செயல்பாடுகள் என்ன, தூய ஆவியானவர் எப்படிப்பட்ட செயல்பாடுகளுடையவராக இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையிலே விசுவாசிகளின் விசுவாச குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே தன்னை அவர் வெளிப்படுத்துகின்றார். தூய ஆவியானவராக தனிப்பட்ட வாழ்க்கையில் இறை வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் வருகின்றார். ரோமர் 8:16 சொல்லுகின்ற வேளையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறாராம். ஆக தூய ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற வேளையிலே அவர் எப்போதும் நம்மோடு கூட வாசம் பண்ணக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய செய்தியை சுட்டி காட்டுகின்றார். 1 யோவான் 3:24 சொல்லுகின்றது, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான். அப்படின்னு சொன்னால் தூய ஆவியானவராகிய ஆண்டவர் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய வார்த்தைகளாகிய கட்டளைகளை நமக்கு தந்திருக்கின்றார். அந்த கட்டளை கை கொள்கிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்தியை சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து வாழ்கின்ற நேரத்திலே அந்த தூய ஆவியானுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்வோம் என்ற தன்மையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தலின ஆவியினாலே அறிந்திருக்கின்றோம். தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் நேரத்திலே அந்த ஆவியினாலே நாம் அவரை அறிந்து கொள்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இறைவனோடு உள்ள உறவு சாட்சி கொடுக்கிற காரியமாக அமைகின்றது. நாம் இறைவனோடு வைத்திருக்கின்ற அந்த உறவு நம்மை சாட்சியாக நிறுத்துகின்றது. வாழ்க்கையிலே தூய ஆவியானுடைய உறவு நம்மை சாட்சி கொடுக்க வைக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற அந்த நேரத்திலே தூய ஆவியானவர் நம்மை போதிக்கிறார். இறைவனோடு உள்ள உறவு தூய ஆவியானவர் மூலமாக போதிக்கப்படுகின்றது. யோவான் 14:26 பார்க்கின்ற வேளையிலே என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த அந்த 3.5 ஆண்டு காலங்களிலே திருப்பணியை செய்த நேரங்களிலே எதையெல்லாவற்றையும் மனிதர்களுக்கு கட்டளையாய் கொடுத்தாரோ அதையெல்லாவற்றையும் தேற்றவாளனாகிய தூய ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லக்கூடிய செய்தியை இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகின்றார். அதிலே மூன்றாவதாக பார்க்கின்ற வேளையிலே தூய ஆவியானவர் வழிகாட்டக்கூடியவர் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அதாவது இறைவனோடு உள்ள உறவுக்கு சாட்சி கொடுக்கின்றார். தூய ஆவியானவர் போதிக்கின்றார், தூய ஆவியானவர் வழிகாட்டுகின்றார். ரோமர் 8:14 சொல்லுகின்றது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தக்கூடியவர்கள், தூய ஆவியினாலே வழிநடத்தக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்களாம்? தேவனுடைய புத்திரராக இறைவனுடைய மக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சுட்டி காட்டுகின்றார். தூய ஆவியானவர் இறைவனுக்கு பிரியமான தூய்மையான வாழ்க்கை வாழ நமக்கு உதவுகிறார். அதாவது தூய ஆவியானவர் வழிகாட்டுகின்றார். தூய ஆவியானவர் தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கலாத்தியருக்கு திருச்சபையிலே சொல்லுகிற நேரத்தில் 5:16 சொல்லுகின்றபடியிலே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்கின்ற வேளையிலே தூய ஆவியானுடைய செயல்பாட்டிலே நான் நீங்கள் வழிநடத்தப்படுகிற நேரத்திலே மாம்ச இச்சைகள் நம்மை விட்டு தூரப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்.
தூய ஆவியானவர் ஜெபிப்பதற்கு உதவி செய்கின்றார். நாம் வேண்டல் செய்வதற்கும் அவர் உதவி செய்யக்கூடியவர் இருக்கிறார். ரோமர் 8:24 சொல்லுகின்றது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் காணாததை நம்புவோமாயினால் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் தந்திருக்கும் நம்பிக்கையிலே நாம் செயல்படுகின்ற விடலே காணாத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு அருளப்போகிறார். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தூய ஆவியானுடைய செயல்பாடுகளை நமக்கு இன்றைக்கு விளக்குகின்றார். தூய ஆவியானுடைய செயல்பாடுகள் விசுவாச மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. இறைவனோடு உள்ள உறவுக்கு சாட்சியாக இருக்கின்றது. அவர்களை தூய ஆவியானவர் போதிக்கின்றார். தூய ஆவியானவர் அவர்களை வழிகாட்டுகின்றார். தூய்மை நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்கின்றார். அதோடு மட்டுமில்லாமல் ஜெபிப்பதற்கு அவர் வழிகாட்டக்கூடியவராக இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற வேளையிலே விசுவாசிகளின் திருப்பணி வாழ்க்கையிலே, இறைப்பணி வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்துகின்ற தூய ஆவியானவராக செயல்படுகின்றார். இறை மக்களுக்குள் வாசம் பண்ணும்படி தூய ஆவியானவர் செயல்படுகின்றவர் மட்டுமல்ல, அவர்களது திருப்பணியை செய்யவும் உலகத்திலும் சமூகத்திலும் வாழ்கின்ற மக்களோடு கூட இறைவனை மகிமைப்படுத்தி வாழவும் அவர் ஆற்றல் படுத்துகின்ற தூய ஆவியானவராக செயல்படுகின்றார். இதை இறைவன் இந்த நாட்களிலே நம்மை பார்த்து விரும்புகின்ற காரியமாக அமைகின்றது. இந்த நிலையிலே திருப்பணியை வாழ்க்கையிலே வெளிப்படுத்த விசுவாசிகளுக்கு சாட்சி கூறுவதற்கான மனத்துணிவை அளிக்கிறார். சீடர்கள் பயந்து ஒதுங்கியிருந்த நேரத்திலே 40 நாட்கள் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் சாட்சி கூறுவதற்கு மனத்துணிவை ஏற்படுத்துகின்றார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி சாட்சி உள்ள ஜீவிதத்திற்கு நேராக அழைத்து செல்லுகின்ற தூய ஆவியானவராக செயல்படுத்துகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே அவர் தூய ஆவியின் மூலமாக அறிமுகம் செய்கின்றார். 1 கொரிந்தியர் 12:4 இன்னும் 1 கொரிந்தியர் 12:8 முதல் 10 வாசிக்கின்ற வேளையிலே அங்கே சொல்லுகின்றார், வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே. இறை பணியிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக 1 கொரிந்தியர் 12 அதனுடைய 8 முதல் 10 படிக்கின்ற வேளையிலே அங்கே குறிப்பிடுகின்றார். எப்படி என்று சொன்னால், எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனை உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். தமது சித்தத்தின்படியே இதெல்லாம் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த இறைவனுக்கு அடுத்த காரியங்களை அறிமுகம் செய்கின்ற வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லக்கூடிய நிலையிலே தன்னை வெளிப்படுத்துகின்றதை பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலர் 2 அதனுடைய 4 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே,
இறைவனுக்கு அடுத்த காரியங்களை ஆண்டவர் தூய ஆவியின் மூலமாக இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளுக்கு, திருச்சபையின் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற வேளையிலே இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை சாட்சி பகிர்கின்ற அனுபவத்தை சுட்டி காட்டுகின்றார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 30 முதல் 32 வசனங்களை படிக்கின்ற நேரத்திலே அவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படியாக சொல்லுகின்றார், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பை அருள்வதற்காக அவரை அதிபதியாகவோ இரட்சகராகவோ தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு அருள்வதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் அவர் வலது கரத்தினால் ஆண்டவராகிய கிறிஸ்துவை உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு தந்தன பரிசுத்தாவியும் சாட்சி என்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை அவருடைய சீடர்கள் அவர்களுக்கு இயேசுநாதருடைய சாட்சியை பகிர்கின்றார்கள். அந்நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட திருநாளிலே தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வழிநடத்தப்படுவதற்கு இந்த தூய ஆவியின் ரகசியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் சொந்தமாக்கி கொண்டு நம்முடைய உள்ளங்கள் ஒரு புது படைப்பாவதற்கு, ஒரு மாற்றுருவமாக்கப்படுவதற்கு நம்மை ஆண்டை கரங்களிலே அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட நிலையான வாழ்வுக்கு நேராக தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன். தொழுகைக்கு நிறைவாக கிறிஸ்தவ பாமாலை புஸ்தகத்தில் 378வது கீர்த்தனை, பழைய பதிப்பில் 266வது கீர்த்தனை, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் தூயாவியை ஊற்றி தூயாவியின் மூலமாக உலகத்தை மாற்றுங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு உம்முடைய ஆற்றலை அளித்து அதிகாரப்படுத்தி அனுப்பின அந்த தூய நாளை தூயாவி எல்லார் மேலும் பிரதிட்சியமாக ஊற்றப்பட்ட இந்த நாளை நாங்கள் நினைவு கூறவும், உம்முடைய அருள் வார்த்தைகளை கேட்கவும், அதன் மூலமாக நீர் தந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளின் தொழுகையின் வழியாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். தூயாவியானவர் ஆட்கொண்டு நாங்கள் உம்முடைய திருப்பணி விடைகளை சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு உம்முடைய ஆற்றலை தாரும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபையினால் எங்களுடைய குடும்பங்களை வழிநடத்தும். எங்களுடைய மக்கள் செய்கின்ற பணிவிடைகளை ஆசீர்வதியும். கடந்து செல்கின்ற பாதைகளிலே உம்முடைய இறை பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். சீக்கிரமாக உம்முடைய ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்ளவும், நாங்கள் ஆலயத்திலே கூட வேண்டிய காலங்களை எங்களுக்கு திறந்து தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் தூய்மை நிறைந்த பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய மனோரைக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் நம்முடைய பணிவிடைகளோடும் சதா காலங்களிலும் நிறைவாக நிலைத்திருப்பதாக. ஆமீன்.